பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு 12ஆம் தேதி குரூப் 4 நடந்துச்சுங்க, 12 ஜூலை. ஸோ 10 நாள் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸே வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் வருது. சரி ரைட், இப்போயாச்சும் வருதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிற வேண்டிதான். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குரூப் 4 விடைத்தாள் பாதுகாப்பில் குளறுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஎன்பிஎஸ்சியோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு. 13ஆம் தேதி அதிகாலையிலே வந்து ட்ரங்க் பெட்டியில் அடைக்கப்பட்டு ஓஎம்ஆர் ஷீட் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட அறிக்கையில். ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பிரபாகரன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 14ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம். ஆனால் இவங்க கொடுத்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அறிக்கை கரெக்டாக இல்லை அவர் சொன்னது கரெக்டாக? ஒருவேளை வந்தது டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கே தெரியலையா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஸோ எல்லா எதிர்க்கட்சிகளும், பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அது போக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளே அந்த இப்போ வந்து டென்டேட்டிவ் கீஸ் தான் விட்டுருக்கோம், ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், www.tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாகவே நிறையா கொஸ்டின் தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது தளிர், சரியா? அதில் வந்து புல்லோட ஒரு உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஓலைன்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், 10th புக்கில் தளிர் வந்து கொழுந்து வகையில் புல்லுக்கு வருது, புல் ரெண்டுக்குமே வருது, சரியா? ஆனால் ஓலை அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா தேவிரா புக்கில் இருக்குங்க. அதாவது புல்லோட ஒரு உறுப்பு எது அப்படின்னா ஓலை அப்படின்றது தேவிரா புக்கில் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் தளிர் தான் இருக்குது. ஒன்று ஆன்சர் கொடுத்தா ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுக்கணும், இல்லை இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மார்க்கு கொடுக்கணும், இல்லை ஸ்கூல் புக்கு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும், சரியா? வேறு வழி இல்லை. அதே மாதிரி இந்த இது பாருங்கள், அப்புறம் எதுக்கு ஸ்கூல் புக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த இது பாருங்களேன், 72 பிரதிநிதிகள், அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். முதல் மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில் 72 பிரதிநிதிகள் போயிருந்தாங்க. அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள்னு அப்பட்டமாக கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க 21 தான் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து வெங்கடேசன் அவர் எழுதின புக்கில் வந்துட்டு இருக்குங்க, அதனால் அதை கீயாக எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கும் மார்க்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், உலகத்துக்கே தெரியும் தி ஹிந்து வந்து யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, அவருடைய நண்பர்கள் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி ஹிந்து அப்படின்னாவே ஜி சுப்பிரமணியம் தான், சரிங்களா? அதுவும் வந்து கீழே தப்பாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் தப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக மார்க் இருக்குது. நெருக்கி ஒரு 9லேருந்து 10 கொஸ்டினுக்கு மேலே உறுதியாக வந்து மார்க் இருக்குது. அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க தொடர்ச்சியாக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்றி.